ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இரண்டாம் நிலை காவலர் தேர்வு இந்த வருடம் தேர்வு வருமா வராதா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதற்கான ஒரு மெமரண்டம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 8ஆம் தேதி திங்கட்கிழமை, இந்த வாரம் திங்கட்கிழமை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8th அன்னைக்கு வந்து ஆக்சுவலா அவங்க அனௌன்ஸ்லாம் பண்ணல இந்த வருடம் நம்ம வரப்போகுதுன்ட்டு. ஆனா அதற்கான ஒரு சின்ன இன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்ட்ராங் பேஸே. அதான் நான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ என்ன நடந்தது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் நடந்த தேர்வு, அதாவது 13ஆம் தேதி டிசம்பர் 13 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி வந்து காவலர் தேர்வு நடந்தது. அது பல லட்சம் மாணவர்கள் எழுதினீங்க நீங்க. சோ அதற்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து நாங்க பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்ணிட்டோம். சோ இதற்கான பிசிக்கல் வந்து மார்ச் 8 சொல்லியிருந்தோம். ஆனா அப்ப எங்களால நடத்த முடியல, எலெக்ஷனால அது தள்ளி போயிடுச்சு. 12ஆம் தேதி ஏப்ரல் மாசம் கண்டிப்பாக நடக்கும், நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ கம்பல்சரி ஏப்ரல் 12 உங்களுக்கு வந்து பிசிக்கல் நடக்க போகுது, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அதற்கான பிஆர்எஸ், அதாவது நீங்க ஒன்ஸ் பிசிக்கல் முடிச்சிட்டீங்கன்னா அதற்கு அடுத்த கட்டமா பிஆர்எஸ், அந்த பிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும்ல உங்களுக்கு போடுவாங்கல்ல. சோ அந்த ட்ரைனிங் வந்து போடுறதுக்கான அந்த ஒரு ஏற்பாடையும் வந்து தமிழ்நாடு காவல்துறை சைட் பை சைட் நடத்திக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கான ப்ராசஸையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை அவங்க வந்து சும்மா விடல. சோ அப்ப இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு டெஃபினட்டா போஸ்டிங் கிடைச்சிடும். ஸோ போஸ்டிங் கிடைக்கும் பொழுது அந்த போஸ்டிங்கை கிடைச்சதுக்கு அப்புறம் உடனே இன்னொரு ரிக்ரூட்மெண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் விடணும், நோட்டிபிகேஷனையும் விடணும். ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பி பல பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க தமிழக அரசு துறையில. ஸோ அவங்களுக்கும் நிறைய வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உங்க சைட் பை சைட் எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கான செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜெயில் வார்டன் அண்ட் ஃபயர்மேன் கிட்ட வந்து 2021க்கு எஸ்டிமேட்டட் வேகன்சி, நீங்க எவ்வளவு வேகன்சி எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் தேவைப்படுதுன்ற நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த வேகன்சி இதோட ஆட் ஆக போறது இல்ல. அது 2021ல தான் என்ன வரப்போகுது, நெக்ஸ்ட் காமன் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த காமன் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டுக்காக உங்களுக்கு தேவையானதை கொடுங்க தான் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. சோ ஏஆரும் டிஎஸ்பியும் யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு அண்டர்லயே வந்துரும். சோ அவங்க வந்து போலீஸ் கிட்ட டைரக்டாவே என்கொயரி பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வர வச்சிடுவாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சோ கம்பல்சரி அது உங்களுக்கு வந்துறதான் போகுது. இப்ப வந்து இதை ஒண்ணு பண்ண போறாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபயர்மேனும் ஜெயில் வார்டன் கிட்டயும் கேட்டிருக்காங்க. சோ இந்த வேகன்சி லிஸ்ட் சேர்ந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்துரும் மாணவர்களே. சோ கிட்டத்தட்ட ஒரு 9000 பிளஸ் வேகன்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் நம்ம தரப்புல இருந்து கிடைச்சிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பகிரப்படுது. சோ இந்த நோட்டிபிகேஷன் எப்ப சார் எதிர்பார்க்கலாம்னா, ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம எதிர்பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் எப்ப வேணா வரலாம். ஓகேங்களா? ஏன்னா இவங்களுடைய ட்ரைனிங் முடிஞ்சு ஏப்ரல் மந்த் முடியுதுன்னா இவங்களுக்கு ஒரு மே ஆர் ஜூன் போல இவங்களுக்கு வந்து பிசிக்கல் போட்டுருவாங்க. சோ ட்ரைனிங் வந்து போட்டுருவாங்க. சோ இவங்களும் போயிட்ட உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ கைஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 9000க்கு மேல வேகன்சி வரப்போகுது அப்படின்னும் பொழுது பல லட்சம் மாணவர்கள் எழுத தயாராகிட்ட ஒரு எக்ஸாம் நீங்க ஏன் விடணும்னு கேட்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து அப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. அப்ப வரட்டும், நோட்டிபிகேஷன் வரட்டும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. செப்டம்பர் மந்த் வந்து டிசம்பர் மந்த் எக்ஸாம் வச்சா. சோ நமக்கு நடுவில் 2 மாசம் தான் கேப் கிடைச்சிச்சு, படிக்க முடியாம போச்சு பல பேரால. இப்ப வரையும் 53 எடுத்துட்டு ஜஸ்ட் மிஸ், 54 எடுத்துட்டு ஜஸ்ட் மிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. இந்த புலம்பலெல்லாம் அடுத்த தேர்வில் நீங்க புலம்ப கூடாது. ஓகேங்களா? அதற்கு தான் என்ன சொல்றேன், முழு முயற்சியை இன்றே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ இப்பத்துல இருந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு பேஸ் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா அப்ப நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்றதுக்கான ஒரு இது கிடைச்சிருச்சு. அப்ப அந்த இன்ட் கிடைச்சோட நம்மளுடைய வேலையை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ சைட் பை சைட் படிக்க ஆரம்பிச்சிருங்க கைஸ். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷமாவது உள்ள போயிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட இப்பத்துல இருந்தே படிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் வந்து அந்த வேலையை நம்பி கனவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த கனவு வீணாக கூடாது. அதனால முதல்ல படிக்க ஆரம்பிச்சிருங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? பார்க்கலாம் அடுத்த வீடியோல. இதை பத்தின வேறும் எதனா அப்டேட் இருந்தா எடுத்துட்டு வருவேன். தேங்க்யூ.